தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டோ. படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டோ. உள்ளே யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. தேடுவோம் அவரை, இரட்சகர் இயேசுவை தேடுவோம் அவரை, இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் உடையவன் தானே. உடையவன். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த இயேசு, மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின். இயேசு மகிமையின். இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும்
பூமியிலோ உமக்கொப்பானவர், வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, செங்கடலை உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு. நல்ல ரெண்டு கை தட்டி எல்லாரும் உமக்கொப்பானவர் யார்? ஏ உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ இயேசுவே, வானத்திலோ பூமியிலோ. கை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர், இந்த வானத்திலோ பூமியிலோ. சொல்லுமா கர்த்தாவே, தேவர்களே கர்த்தாவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்தில் இந்த பூமியிலோ உமக்கொப்பா. சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர், வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். வேகமா வசனத்தை நாம் தியானிக்க கேட்போம். யூதா, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அறுவடையின் காலம், சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். நமக்கு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் இந்த வருஷம் நம் சபைக்கு, தேசத்துக்கு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் பிரயாசப்பட்டது, இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரோடு விதைத்தது. சங்கீதம் 126 கடைசி 2 வசனம், அள்ளித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான். இதுவரைக்கும் எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ, இதுவரைக்கும் ஒருவேளை பலனை பார்க்க முடியாமல் இருக்குமானால், இந்த வருடம் நல்ல ஒரு பிரதிபலனை, நீங்கள் பட்டதற்குரிய பிரயாசப்பட்டதற்குரிய பிரதிபலனை பார்க்கிற ஆண்டு இந்த அறுவடையின் காலம். அல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாமல் நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தா, கர்த்தர் நமக்கு கம்பீரமான அறுவடை நாட்களை தேவன் தர போதுமானவராய் இருக்கிறார். இந்த அறுவடை காலத்துல நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் மீதியானியர்கள் வந்து அந்த விளைச்சலை கெடுத்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். ஒருவேளை பல வருடங்களா, பல நாட்களா, பல மாதமா, கடந்த வருஷம் நான் பெற்றுக்கொள்ள போற நேரத்தில் சத்துரு ஒருவேளை என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க விடாமல் ஒருவேளை சத்துரு அதை அழித்து கொண்டிருந்திருக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலன். ஒருவேளை மிருகங்களோ ஒருவேளை சத்துருவோ அதை கொள்ளையடித்திருக்கலாம், ஒருவேளை பட்சித்திருக்கலாம். பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளாமையை
ஒருவேளை மிருகங்கள் கெடுத்து போட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வருஷத்தின் வழியாக நீங்கள் கடந்த நாட்கள்ல வந்திருந்தா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட், சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையின் காலத்தை வைத்திருக்கிறார். மவுண்ட் சபை ஜெபித்த ஜெபத்திற்கு, பட்ட பிரயாசத்திற்கு, செய்த ஊழியங்களுக்கு, ஓடின வேளைகள், பார்த்த எல்லா காரியங்களுக்கும் பலனை பெற்றுக்கொள்ளுகிற வருஷம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய அறுப்பு காலத்தை கர்த்தர் இந்த 2025 நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சபையே, நீ எழும்பி புறப்பட்டு போ. நீ போட்ட தண்ணீர் மீர் போட்ட ஆகாரத்திற்குரிய பலன், கண்ணீரோடு விதைத்ததற்குரிய பலன், ஆவிக்கென்று விதைத்ததற்குரிய பலன், நீ தளர்ந்து போகாமல் விதைத்ததற்குரிய பலன் கெம்பீரமாய் அறுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பு காலத்தை காண்போம் என்று போடப்பட்டிருக்கிறது. ரைட் டைம். அல்லேலூயா. தளர்ந்து போகாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பல சோர்வு வரும், பலவீனம் வரும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆனால் அது அறுப்பு காலமாயிருந்தது. அறுப்பு காலம்தான், ஆனா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலம்னா சந்தோஷம் வருகிறது. ஏசியா 9ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லுகிறது. அறுப்பு என்றாலே மகிழ்ச்சி என்று போடப்பட்டிருக்கிறது. அறுப்பு என்றாலே தலையை நிமிர பண்ணுகிறதற்கு அடையாளம். அறுப்பு காலம் என்பதனாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். பட்ட பலனுக்கு, பிரயாசத்துக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற, பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிற, ரிவார்டை பெற்றுக்கொள்ளுகிற, நல்ல வெகுமானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான். ஆனா இந்த அறுப்பு காலத்துல தான் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அறுப்பு காலம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கரை புரண்டு ஓடுகிற காலம்தான். பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும், போராட்டம் தலைக்கு மேல இருக்கும், பாடுகள் தலைக்கு மேல வரலாம், எவ்வளவு சத்துரு வெள்ளம் போல எழும்பலாம். ஆனாலும் அறுப்பு காலம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆசீர்வாதமுமே பிரச்சனை, போராட்டம், பாடுகள் இல்லாம எதுவுமே சுதந்தரித்ததா பைபிள்ல எங்கேயுமே இல்லை. இயேசு இவ்வளவு பெரிய விளையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்து இலவசமா கொடுத்திருக்கிறார்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 - 10 வசனத்துல அவர் இலவசமா கொடுத்த இந்த ரட்சிப்பு, எபேசியர் 1:7 இலவசமாய் கொடுத்த பாவம் மன்னிப்பு, ஈவா கர்த்தர் கொடுத்தது. இவ்வளவு பெரிய ரட்சிப்ப, இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்ப ஏசப்பா எனக்கு சும்மாவா கொடுத்தாரு? அவ்வளவு கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை போல ரோமர்கள் எழும்பினார்கள், யூதர்கள் சொந்த ஜனங்களை எழும்பினார்கள், இஸ்ரவேலர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், கூட இருந்தவர்களை காட்டி கொடுத்தார்கள், கூட இருந்தவனை கூட இல்லாம ஓடி போனா. இயேசுவை தனியா விட்டதுதான். பாடுபட்டு பிரயாசப்பட்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து நம்மளை விளக்கரையுமாய் கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கிறார்னா அதுவும் யோர்தானை போல கரை புரண்டு ஓடினதுதான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இப்ப படுகிற பாடுகள், இப்ப எழும்பி நிற்கிற இந்த யோர்தான் நான் அறுக்க போகிற அறுவடைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அறுப்பு காலம்தான், ஆனா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனா உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் ஒரு குவியலாய் நின்று அவர்கள் அறுப்பு காலத்தை சுதந்தரித்தார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார்கள், கர்த்தர் சொன்னதை சுதந்தரித்தார்கள். 2025 சபை சுமக்க வேண்டியதை சுமந்து இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆசாரியர்களா இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, கால் வைக்க வைக்க
யோர்தான் 2 பிரியும் அறுப்பு காலத்தை சுதந்தரிக்கிற வருஷம். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை உங்களோட பேசி வேகமா ஜெபிக்க விரும்புகிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தையும், ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷன் பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றவன் பெயர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அறுப்பு காலத்தில் நகோமி ரூத்தும் பெத்லகேமுக்கு வந்தார்கள். எந்த காலத்தில்? அறுப்பு அறுக்கிற காலத்தில். இந்த நியாயாதிபதி, இந்த ரூத் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திருக்கீங்களா? நியாயாதிபதி அப்படின்னு ஆரம்பிக்குதா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்க வரும் நாட்களில் அப்படின்னு இருக்கா? வேத பண்டிதர்கள் சொல்றது என்னன்னா, இந்த நியாயாதிபதி நாட்களில தான் இந்த ரூத்தின் சம்பவம் நடந்திருக்கும். அதுவும் ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா கிதியோனின் நாட்களில் தான் இது சம்பவிச்சிருக்கோன்னு வேத பண்டிதர்களுடைய ஒரு ஆராய்ச்சி. ஏன் விளைச்சல மீதியானியர்கள் வந்து கெடுத்து தேசத்துல பஞ்சமா இருந்த நாட்களில தான் கர்த்தர் கிதியோனோட பேசி, நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் பலப்படுத்தி அனுப்பின காலம். அப்போ இது நியாயாதிபதி நாட்களில் நடந்தது. ஒருவேளை கிதியோனின் நாட்களில் நடந்த சம்பவமா இருக்கலாம். இந்த காலத்துல தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இப்ப பெத்லகேமை விட்டுட்டு யூதா கோத்திரத்துல ஒருத்தர் இருக்கிற எலிமெலேக்கு என்கிறவன், யூதா கோத்திரத்தான் ஒரு எலிமெலேக்கு. நான் சொன்னேன், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக்கு ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யூதாவுக்கு தான் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்துல வந்து யூதாவை விட்டு பெத்லகேமை விட்டுட்டு புறப்பட்டு போகிறாங்க. அந்த காலத்துல எலிமெலேக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய தேவன் என் ராஜா அப்படின்னு அர்த்தம். எலிமெலேக்குன்னா என்ன மீனிங்? என் தேவன் என் ராஜா, என் தேவன் என் ராஜா. பேரு, பெத்த பேரு. ஆனா பாசு பஞ்சாயத்து, பஞ்சம் வந்த பிறகு பாஞ்சு போறாள். எந்தன் இயேசுவே பாட்டு பாடுவார். என் ராஜா, என் தேவன், என் தங்கம், என் ரட்சகர், என் மீட்பர். பேரு பயங்கரமா இருக்கு. ஆனா பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, தேவை நெருக்குனா, பஞ்சம் வந்தா, பாடுகள் வந்தா, இருக்கிற அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு மோவாப்புக்கு ஓடுற கூட்டம், உலகத்துக்கு ஓடுற கூட்டம். பேரு தான் பெரிய பேரு. என் தேவன் என்னுடைய ராஜா. ஏசப்பா, ஏசப்பா, ஏன் ஏசப்பா? எப்படியாப்பா? ஏன் ஏசப்பா? பிரச்சனை வந்தாதான் தெரியும் அவர் ஓன் ஏசப்பாவா எழுத்த விட்டு ஏசப்பாவான்னு. ஏசப்பா பெரியப்பாவாயிடுறாரு கடைசியில. சிலருக்கு சித்தப்பாவாயிடுறாரு. அப்பாவா இருந்தவர் இப்ப சித்தப்பா ஆயிட்டாரு, பெரியப்பா ஆயிட்டாரு. சிலருக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா ஆயிட்டாரு, எங்கேயோ காணாம போயிட்டாரு ஏசப்பா. பல பேருக்கு பிரச்சனை வர்ற டைம்ல தான் இயேசுவை நீங்க எந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கீங்க, எப்படி நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க, எப்படி நீங்க அவரை தொழுது கொள்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அவரோடு இருக்கிறீங்க. ஏன் இயேசுன்னு சொல்ல முடியுமா? பிரச்சனையின் மத்தியில என் இயேசு உதவி செய்வார். போராட்டத்தின் மத்தியில என் இயேசு என் கூட இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமா இருப்பவன் யார்?
கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை சொல்ல முடியுமா? வசனம் தான் வாசிக்கிறோம், பைபிள் தான் தெரியுது, ஆனா அப்ளையே கிடையாது வாழ்க்கையில். யாரு விசுவாசம்? நோ ஃபெய்த். பேர் எலிமெலேக்கு, என் தேவன் என் ராஜா. உன் பேருக்கு என்னப்பா? பஞ்சம்னு வந்த உடனே எங்க ஓடுற? பெத்லகேமை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு, ஆண்டவருடைய பாதத்தை விட்டு எங்க ஓடுற? இன்னைக்கு பல பேர் அப்படிதான். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இயேசு போதுமே போதுமேன்னு பாட்டு பாடுறோம். ஆனா நெருக்கமும் பாடுகளும் பிரச்சனை வந்தபோது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறதவருக்கு லேசான காரியம் என்று பேசி ஜெபித்த ஒரு ஆசா 15ஆம் அதிகாரத்துல அசீரியரோடு சேர்ந்தான். 16ஆம் அதிகாரத்துல மருத்துவரோடு சேர்ந்து பலவீனத்துல கர்த்தரை தேடாமல் வியாதியில மருத்துவர் பட்சம் சாய்ந்து போனான். பல பேர் ஆரம்பத்தில் கர்த்தரோட இருப்பான். பிரச்சனை நெருக்க நெருக்க பாடு பெருசாக ஆக ஆண்டவரே விட்டுட்டு என்ன தேடி என்ன பிரயோஜனம்? பஞ்சம் இல்லை, என்ன இயேசுன்னு தேடி என்ன பிரயோஜனம்? இயேசுவுக்காக வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டு அவர் எனக்கு என்ன செஞ்சார் கேட்கிற கூட்டமா இருக்கீங்களா? இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என்ன வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பஞ்சமே வந்தாலும், மரணமே நேரிட்டாலும், கஷ்டமே இழப்பே நேரிட்டாலும், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியுதா? நன்மை பெற்று நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாவிடத்துக்கு திரும்புவேன். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஓமா. இன்னும் நான் நீசனுமாவேன், இன்னும் அவருக்கு முன்பாக என்னை ரூபகாரப்படுத்துவேன். என்ன படுத்துவேன்? என்னன்னு பார்த்துருவோண்டா. பேயா நானா? பிரச்சனையா நானா? எங்க அப்பாவை நான் வாயால மறுதலிக்கிறவன் கிடையாது. பிரச்சனைக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற கூட்டம் கிடையாது. வியாதிக்காக நான் இயேசுவை இழக்கிற கூட்டம் கிடையாது. தேவைக்காக இயேசுவை மறுதலிக்கிற கூட்டம் கிடையாது. கையை தட்டி எலிமெலேக்கு, where are you? Are you there? இருக்கியாப்பா எலிமெலேக்கு? மோவாபுக்கு ஓடிட்டியா? அநேக பேர் அப்படிதான் இருக்கீங்க. சர்ச்சை விட்டு ஓடியது. சர்ச்சுக்கு வந்து என்னங்க கிடைச்சது? எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஓ சர்ச்சு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அற்புதமே நடக்கல, விடுதலையே தரல, சுகமே தரல, குழந்தைய வரல, வராது, கிடைக்காது. என்ன தருவாருன்னு கேட்டா கடைசி வரைக்கும் கிடைக்காது. அவர் தந்தாலும் துதிப்பேன், தராட்டாலும் துதிப்பேன், நெருக்கப்பட்டாலும் துதிப்பேன், இழந்தாலும் துதிப்பேன், பாடுபட்டாலும் துதிப்பேன், எது வந்தாலும் துதிப்பேன் சொல்றவனுக்கு தான் கர்த்தர் தருவார். அவங்களுக்கு தான் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி அறுப்பு காலம். யூதாவே, ஹல்லேலூயா. நகோமினா சந்தோஷமானவள் அர்த்தமா? நகோமினா என்ன அளவல்? சந்தோஷமானவள். மூத்த பையன் பேர் ஒன்று போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? மூத்த பையன் பேரு மக்லோன், 2வது பையன் பேரு கிலியோன். மக்லோன்னா வியாதின்னு அர்த்தமா? மக்லோன்னா என்னது? வியாதி. கிலியோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பலவீனம், வேதனைன்னு அர்த்தமா? 2 பிள்ளை, ஆனா வீட்டம்மா சந்தோஷம். சந்தோஷம் பெத்த பிள்ளை எப்படி இருக்கு? வியாதியும் பலவீன வேதனையா இருக்கு. பல எலிமெலேக்கு யூதா கோத்திரத்து சிங்கம் பாசு என்னுடைய தேவன் என் தேவன் என் ராஜான்னு சொன்ன ஆளு சந்தோஷத்தோட ஒருத்தைய சேர்த்துக்கிட்டு அவளுக்கு பிறந்த பிள்ளை வியாதியும் வேதனை கஷ்டமா இருக்கு. இவங்க ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் கஷ்டம். வீட்டுக்காரி சந்தோஷமா இருந்தா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. இவன் போயிட்டான் மோவாப்புக்கு. சந்தோஷமா ஒருத்தி கூட இருக்கால, என்ன பிரச்சனை வந்தாலும் கத்த சந்தோஷமா ஒருத்தி கொடுத்துருக்காரா இல்லையா?
உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அப்படிங்க. உங்களை தான் சொல்கிறேன். மாப்பிள்ளமார்களா, சுற்றி பிரச்சனை இருக்கலாம், சுற்றி வியாதி இருக்கலாம், சுற்றி வேதனை இருக்கலாம், சுற்றி பிரச்சனை இருக்கலாம். டோன்ட் வரி, என் தேவன் என் கூட இருக்கார், என் கூட சந்தோஷத்தையும் கத்த வச்சிருக்காரு. கொடுத்த சந்தோஷத்துக்காக கையை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பாதி பேர் கையே உயரல. அடப்பா பாவமே. கொடுத்த சந்தோஷத்துக்கான யாரு? ஹல்லேலூயா. ஜாய்ஃபுல் இல்லை? எவ்வளோ சந்தோஷம் இல்லை? சிலர் மனைவியை சந்தோஷமாக பார்க்கறது கிடையாது, சிலர் மனைவியை வேதனையாகவே பார்க்கறது, சிலர் புருஷனை வேதனையாக பார்க்கறது, சிலர் மனைவியை எப்போதும் சல்லுனே உளுந்து பார்க்கறது, சிலர் புருஷனை எப்படி பார்க்கறது. நேற்று கூட சொன்னேன் மீட்டிங்கில், சில ஆள் முன்னாடி வருவாங்க, வந்துட்டு கண்ணீரோடு அழுவாங்க. அது என் புருஷன் குடிச்சு அடிக்கிறார், பல வருஷமா ஜெபம் பண்றேன், வாங்க இயேசுவின் நாமத்தில் அப்படிமே. அவன் எங்க பிரதர் ரட்சிக்கப்படுவான். அந்த அக்கா தீர்க்கதரிசியா என்கிட்ட வந்து பேசுது புருஷனை பத்தி. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அவன் திருந்த போறான், திருந்தவே மாட்டான். அவ்வளவு ஃபெய்த் அந்த அக்காவுக்கு, புருஷனை பத்தின நம்பிக்கை. அந்த புருஷன் என்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்தை பத்தின நம்பிக்கை அப்படி இருக்கும். உங்களுக்கு கொடுத்த மனைவியோ புருஷனோ அது சந்தோஷம் அல்ல, இல்லையா சொல்லுங்க? சந்தோஷம். இவன் பஞ்ச காலத்துல, ஒரு பக்கம் பஞ்ச காலம், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கவலை. இவ்வளவு நெருக்கம் சூழ்நிலையில கர்த்தர் என் தேவன் என் ராஜா என்று சொல்ல வேண்டியவன் மோவாப்புக்கு போனான். வேதம் சொல்லுகிறது, யூதாவின் கோத்திரத்தின் எலிமெலேக்கு மரித்து போனான். இன்னொரு பக்கம் வியாதி, அவனுடைய பிள்ளை கிலியோன். இன்னொரு பக்கம் மகன், மூத்தவன் மரிச்சான், இளையவனும் மரித்தான். ஒரு பெரிய மரணம். பெத்லகேமை விட்டு போனதுனால, தேவ சமூகத்தை விட்டு போனதுனால, கர்த்தர் என் தேவன் என் ராஜா என்று சொல்ல வேண்டியவர்கள் உலகத்துக்கு பின்னாடி போனதுனால ஒரு பெரிய இழப்பு. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலன் அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைத்தவன் மாம்சத்தின் பலன் தான் இருக்க முடியும். ஓடிட்டு, கர்த்தரை விட்டு ஓடிட்டு 3 பேர் இழப்பு. மோவாப்பை தேடி ஓடினதுனால. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிழையான் தவறாய் ஒரு பெரிய போதனையை செய்து மோவாபியரோடு பாவம் செய்தது நிமித்தம், வனாந்தரத்தில் விபச்சாரத்து நிமித்தம் ஒரு பெரிய அழிவே வந்தது, மரணம். மோவாப் உள்ள நுழைஞ்சாலே அங்க மரணம் வரும். கவனம், மோவாபியர்கள் உள்ள நுழையும் போது பாவமும் வருது, மரணமும் வருகிறது. மோவாப்புக்கு போன உடனே மரணம். ஆபிரகாம் பாருங்க, பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போனான். ஈசாக்க பாருங்க, பஞ்ச காலத்துல பெலிஸ்தியர்கிட்ட போனான். தாவீது பாருங்க, பஞ்ச காலத்துல பெலிஸ்தியர்கிட்ட நுழைஞ்சிருப்பான். நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் பாருங்க, சில நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கூட பிரச்சனைன்னு வரும்போது அபிமெலேக்கிட்ட போய் நின்னுக்கிறான். எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெலிஸ்தியன் அங்க போய் நின்றுட்டு இருக்கான் எகிப்துக்கு போய் பஞ்ச காலத்துல. அங்க வேற ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. உலகம் உள்ள வருதா, மோவாப் உள்ள வருதா, எகிப்து உள்ள வருதா, ஆபிரகாம் வாயிலிருந்து பொய் வரும், ஈசாக்கு வாயிலிருந்து பொய் வரும், தாவீது உனக்கு பாவம் வரும், நீ லக்கம் பார்ப்ப, நீ சுயமா நடப்ப, மாம்சமா சிந்திப்ப. மோவாப் வருதா, மரணம் வரும். நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரேன்னு சொல்லி பாருங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை இருப்பான். என் தேவன் என் ராஜா அப்படி சொல்லி பாருங்க, மாம்சமே வல்ல நுழையாத. நீங்க நடத்தப்படுறதெல்லாம் ஆவியில நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் இழந்த நாட்களில் one more time come back to Bethlehem. திரும்ப 22ஆம் வசனத்துல பெத்லஹேமுக்கு வர்றாங்க. ஆனா இழந்து வர்றாங்க, நஷ்டப்பட்டு வர்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டா சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களை கூப்பிடுற நேரத்தில் வந்துருங்க, இல்லைன்னா இழந்து தான் வருவோம். கர்த்தர் கூப்பிடுற நேரம் வந்துடணும். இந்த வலை போடும் போதே மாட்டிக்கணும். வலை போட்டாவே மாட்டிக்கணும். அது மாட்டிக்கிட்டா சேஃப்டி.
ஒரு அடி இடிப்படாது. ஆண்டவர் தூண்டில் போட்டார்னு வச்சுக்கோங்க, போட்டால் நல்லா இருக்கும், மாட்டுவோம், ஆனால் கொஞ்சம் கிழிஞ்சு தான் வரும். இல்லையா சொல்லுங்க? கொஞ்சம் செதில் கிளியும், கொஞ்சம் சத கிளியும், கொஞ்சம் அடி இடிப்படும், கொஞ்சம் வாய் கோணிக்கும், இல்லை கை கோணிக்கும். ஏசப்பாட்ட கூப்பிடுற நேரம் ஓடிவா தங்கோன்னா வந்துடணும், இல்லைன்னா பன்னியோட தான் படுத்து கிடப்பீங்க. இழந்து போயிடுவோம், சொத்து போயிடும், சுகம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், ஆசீர்வாதம் போயிடும், நன்மை போயிடும், ரட்சிப்பு போயிடும், தகப்பன் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஆனா கர்த்தர் உங்களை விட மாட்டார். தூண்டில் போட்டிருப்பார், நீங்க உங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அவர் கையில இருக்கிற தூண்டில் போற நூல் போற தூரைக்கும் உங்களை விடுவார். அதுக்கப்புறம் ஒரு இழுப்பாரு, அதுக்கப்புறம் இழந்துதான் வருவோம். எலிமலேக்கு போனான், போக்கா போனான், அவனும் போனான், பிள்ளைகளும் போச்சு. 3 விதவை வருது. வேதனை பாருங்களேன். உழண்டுகிட்டே இருக்காதீங்க, போராடிக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர்ட்ட அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியில நாசமாவான். ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, சபைக்குள்ள சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய குற்றமுடையவனாய் ஆனேனேன்னு சொல்லுகிறத காலம் வருகிறதற்கு முன்பாகவே இதுவே ரட்சண்ய காலம், இதுவே அனுக்கிரக வருஷம். கம் பேக். உலகத்தோடையே உழண்டு கிடக்காதீங்க. கர்த்தர் கூப்பிடுற நேரம், வலை போடுற நேரம் மாட்டிட்டு பாதுகாப்போட அவருடைய படகளை ஏறிக்கொள்ளுங்கள். இழக்கிறதற்கு முன்பாக, நஷ்டப்படுறதுக்கு முன்பாக, அடி வாங்குகிறதற்கு முன்பாக கர்த்தர் பட்சம் வந்து விட்டா இழப்பு இல்லை. சபை ரெடியா? எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அடிக்கடி, பாவம் செய்யாத, தப்பு பண்ணாத, இந்த பாவத்துல உழண்டு கிடக்காத, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. கஷ்டம் தான் தெரியும் பிரதர், அதனாலதான் குடிக்க. என்னையா கஷ்டம்? பவுல் பட்ட கஷ்டத்தை விட நீங்க பட்டுருவீங்களா? யோபு பட்ட கஷ்டத்தை விட நீங்க பட்டுருவீங்களா? 10 பிள்ளை ஒரே நாள்ல சாவு, குடும்பம் முழுவதும் இழப்பு, மனைவி தூசிக்கிறா, உடம்பு முழுசும் வியாதி, ஓட்டெடுத்து சுரசிக்கிட்டு இருக்கான், 1 மாசம் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து அடுத்த அப்புறம் தூசிச்சிட்டு இருக்கான், சொத்தெல்லாம் போச்சு, ரோட்ல நிக்கிறான். அப்பையும் கர்த்தரை மைமைப்படுத்துகிற ஒரு இருதயம் இருக்குமானா? அவன் வாயால ஒன்னும் பேசல. ஒரு தப்பு, ஒரு காரியம் போயிட்டுனால, ஒரு நஷ்டம் வந்துட்டுனால ஏசப்பா தூசிக்கிற கூட்டமா இருக்க கூடாது. இல்லையா சொல்லுங்கப்பா? ஆமென். ஏசப்பா உங்களை அழைக்கிறார். இழந்து வந்தார்கள், ஆனால் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த போதோ அது கோதுமையின் அறுப்பு காலம். இந்த கோதுமையின் அறுப்பு காலத்துல வந்ததுனாலதான் கர்த்தர் அவளை போவாஸ் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து, அறுப்பு காலத்துல போவாசின் வயலுக்கு கர்த்தர் அனுப்பி, போவாசின் குடிசைக்கு கர்த்தர் அனுப்பி, போவாசின் வீட்டிற்கே கர்த்தர் அனுப்பி, அவள் வீட்டை பேரேசின் வீட்டை போல கர்த்தர் பராக்கிரமசாலியின் சந்ததியாய் மாற்றி, அவள் சந்ததியிலிருந்து ஈசாயை புறப்பட பண்ணி, ஈசாயிலிருந்து தாவீது, தாவீதிலிருந்து சாலமோன், சாலமோனிலிருந்து இயேசுவை புறப்பட பண்ணி, இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற அவருடைய சந்ததியாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். glory. விளையாட்டு இல்ல. அறுப்பு காலத்துல வந்தா இழந்ததெல்லாம் திரும்பி வரும். இழந்த வரவு வரும், இழந்த ஆசீர்வாதம் வரும், இழந்த மேன்மை வரும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வேலை. unexpected thing will happen in your life. unexpected, எதிர்பார்க்கிறதற்கு மேல கர்த்தர் உங்களுக்கு செய்வா. பொறுக்க தானே போனா கர்த்தர் அவளை எவ்வளவு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா என்னுடைய செய்தி என்ன? இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்த எலிமலேக்கு. யூதா அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தோம்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி, மறுபடியும் லேயால் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று, யூதா என்று பெயரிட்டார். பாருங்க, யூதா 4வது பிள்ளை. ரூபன். கர்த்தர் நினைச்சாரு, என் சிறுமையை பார்த்தார்னு சொல்லி ரூபன். 33
அற்பமா எண்ணப்பட்ட கர்த்தர் கேட்டருளினார் என்று சிமியோன். அடுத்தது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி மூணாவது லேவி. யூதாவுக்கு சொல்றாரு, இப்பொழுது இன்னும் நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டால். ஆனா என்ன போட்டிருக்கு பைபிள்ல? பிள்ளை பேரு நின்னுட்டு இருக்கு. புரியுதா? கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதான்னு பேர் வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்க? துதிக்கிறத நிப்பாட்டி இருக்கேன்னு அர்த்தம். அதான் மீனிங். பிள்ளை பேருன்றது. பட் எப்ப பிள்ளை பேரு மீண்டும் அவளுக்கு வந்தது தெரியுமா? நீங்க 30ஆம் அதிகாரம் 16 18 வசனத்தை வாசிச்சா, ஒரு நாள் தூதாயின் கனியை கொண்டு வந்து லேயா ராகேலிடத்துல கொடுத்து, ராகேலிட்ட சொல்றா, இன்னைக்கு யாக்கோபு என்னோடு சேர்வாராக என்று சொல்லி, தூதாயின் கனியினாலே என் புருஷனை நான் அடைந்தேன் என்று சொல்லி அவனோடு சேர்ந்தால் அப்பொழுது ஒரு பிள்ளை பெற்றால் அவனுக்கு இசகார் என்று பெயரிட்டார். இசகார் என்பது பொதி நடுவே படுத்து கிடக்கிற பழுத்த கழுத. அது ஒரு சபைக்கு அடையாளம். சபையை கர்த்தர் எதனால மீட்டெடுத்திருக்கிறார்? இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். தூதாயின் கனியை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ உன்னை விளக்கரைமா கொடுத்துதான் இசகார் சபையை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரொம்ப நாளா துதிச்சுக்கிட்டு இருந்த யூதா, துதிப்பேன்னு யூதா பேர் எடுத்தா, ஆனா என்னைக்கு துதிய விட்டாலோ அன்னைக்கு பிள்ளை பேர் நின்னது. எலிமலேக்கு, நீ யூதா கோத்திரத்தான், என்னைக்கு துதிய விட்டியோ, என்னைக்கு தேவனை உயர்த்துகிறத விட்டியோ, என்னைக்கு தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்ன இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு, என்னைக்கு துதிக்கிறத மறந்தமோ, ஸ்தோத்திரபடியில மறந்தமோ, அன்னைக்கே ஆசீர்வாதம் நின்றது. அன்றைக்கே நாம் நெருக்கம் வந்தது. அதனாலதான் பஞ்ச காலத்துல மோவாப்புக்கு ஓடி போகிறாய். அப்ப யூதா, நீ என்ன செய்யணும்பா? துதிக்கணும். துதிய பத்தின சில வார்த்தைகளை வேகமா சொல்லுவேன். அதை நம்ம சர்ச் இன்னைக்கு நல்லா செய்ய போகிறோம். ஆர் யூ ரெடி பீப்புள்? கேட்கலப்பா? ஆமா, நீங்க உங்களுக்கு தெரியும்ல, நீங்க மத்தேயு 1:5 வாசித்து பாருங்க. அழகா போட்டிருக்கு. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்துல பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூப்பினிடத்துல பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். சந்ததி, இந்த வசனத்தை சொல்ல மறந்துட்டேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இந்த சந்ததியை. இப்போ துதிக்கிறத பத்தின ஒரு வார்த்தை. சங்கீதம் 34:1 சில வசனங்களை வேகமா சொல்லி நான் முடிப்பேன். நம்ம சபை எப்படி துதிக்கணும், நீங்க எப்படி துதிக்கணும், பிள்ளை பேர் நிக்காம, அப்படின்னா ஆசீர்வாதம் நிக்காம, அறுவடை கால நிக்காம, கம்பீரம் நிக்காம, மகிழ்ச்சி நிக்காம, கண்டினியூவா நம்ம பெருக்கத்துக்கு நேரா போகணும்னா என்ன செய்யணும்? யூதா, நீ துதிக்கணும். துதியை நிறுத்தின மோவாப்புக்கு போன இழப்பு வந்தது. இனி நான் துதியை நிறுத்த மாட்டேன். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையான நம் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்த சீகன் பால் என்கிற விளையேறப்பட்ட தேவ மனிதர் முதல் தரங்கம்பாடிக்கு வந்து அவர் பிரிண்டிங் பிரஸ் வச்சு கொண்டு வந்து முதல் பிரிண்டிங் அடிச்ச முதல் வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சங்கீதம் 33 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்துக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரணும்னா அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே தேவனுடைய கிருபை பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா, துதிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு கர்த்தர் கிருபை தருவார். அந்த கிருபை பயந்தவர்கள் மேல இருக்கு. அப்போ எனக்கு வர்ற எந்த பஞ்சனாலும் கர்த்தருடைய கண் என் மீது நோக்கமா இருக்கும். பஞ்சத்துல நான் மோவாப்புக்கு போக மாட்டேன், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். ஏசாயா 33 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க. ஐசியா chapter 33 verse 16. அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம்
அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். துதிக்கிறவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், தண்ணீர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 60:18 என்ன சொல்லுகிறது? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை ரட்சிப்பி என்றும் வாசல்களை துதின்னு சொல்லுங்க. நம்ம வீட்டு வாசல், சர்ச்சு வாசல் எப்போது துதிச்சுக்கிட்டே இருக்கணும். லேவியராகமம் 22:29 கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை எப்படி செலுத்தணுமா? மனப்பூர்வமாய். சொல்லுங்கப்பா. பாட்டு பாடினா எப்படி பாடணும்? மனப்பூர்வமாய். பலி செலுத்தினா எப்படி பலி செலுத்தணும்? மனப்பூர்வமாய். ஆராதிச்சா எப்படி ஆராதிக்கணும்? மனப்பூர்வமாய். கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய். சபைக்கு வந்தா எப்படி வரணும்? கட்டாயத்துல நீங்க வர வேண்டாம், கட்டாயத்துல நீங்க ஆராதிக்க வேண்டாம், கட்டாயத்துல கையை உயர்த்த வேண்டாம், கட்டாயத்துல நீங்க வாயை திறக்க வேண்டாம், கட்டாயத்துல நீங்க துதிக்க வேண்டாம். சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார்னா எதை செய்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாய் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஓசியா 13:6 வாசித்து பாருங்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டின்மையாயிற்று, அதனால என்னை மறந்தார்கள். ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரு சில நேரம் துதிச்சு அதுக்கப்புறம் எப்படி ஆயிருது? மேட்டின்மை ஆகுது. அதுக்கப்புறம் ஆண்டவரே மறந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன துதி, அதுக்கப்புறம் என்ன பாட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆராதனை, அதுக்கப்புறம் என்ன தோத்திரம், அப்புறம் ஸ்டைல் ஆராதனை, ஸ்டைல் பாட்டு, ஸ்டைல் கைத்தட்டு. துதியில மனப்பூர்வம் இருக்காது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி வெக்கமே இருக்காது. பாட்டு பாடுறது பாருங்க, வெக்கமே இருக்காது. முன்னாடி இப்ப நல்ல ட்ரெஸ் போட்டாராம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்ல வண்டியில வராரு. இது என்ன கை தட்டுறது? சீரியஸா இருந்து ஆராதிச்ச நாள் போய், மனப்பூர்வமா ஆராதிச்ச நாள் போய், இப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, மனசு மேட்டின்மை ஆயிட்டு அப்படின்னா ஆண்டவரே மறந்துடுறது. அப்படி கடமைக்கு துதி இல்லைன்னா தான் நீங்க 8:30 மணிக்கு வந்துடுவீங்களே. ஆராதனை 8:30 மணிக்கு தானே ஆராதனை, பாட்டு ஆராதனையில் பங்கு பெறணும்னா நீங்கள் 8:30க்கே வந்திருப்பீங்களே. உங்களால் 9 மணிக்கு வர முடியாது, உங்களால் 9:30க்கு வர முடியாது. 9:30க்கு வர்றீங்க, 9 மணிக்கு வர்றீங்கன்னா அப்போ நீங்கள் யாரு? மேட்டின்மை ஆயிட்டு கர்த்தரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் துதிக்க போறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் இருதயம் நேற்று நைட் இருந்தே சந்தோஷமாகணும். நம்ம இருதயம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயம் எப்படி? நைட் இருந்தே ஆசைப்படணும், துதிக்கணும். நாளைக்கு சர்ச்சுக்கு போறேன், ப்ரிப்பேர் ஆகணும், நைட்டே ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். காலையிலே தேடுறது எதை பாட, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக போறேன், முந்தின நாள் நைட்டு என் ராஜாவை பார்க்க போறேன், மனப்பூர்வமா ஏசப்பாவை தொழுது கொள்ள போறேன். எடுத்து வைக்க தெரியுமா இல்லையா? நைட்டு ப்ரிப்பேர் ஆகணுமா தெரியுமாண்டா? நைட்டு பைபிள் எடுத்து வைக்க தெரியணும், டைரி எடுத்து வைக்க தெரியும், பென் எடுத்து வைக்க தெரியணும், தண்ணி பாட்டில பிடிச்சி வைக்க தெரியணும். ஏசாயா 43, 21, 22 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். வாசிங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போயிட்ட. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எப்படி சொல்லி வருவார்கள் அப்படின்னு. ஆனாலும் உனக்கு எப்படி ஆயிட்டு? மனம் சலிச்சு போயிட்டு. கூப்பிடுறது கிடையாது, வாயை திறக்கிறது கிடையாது, கையை தட்டுறது கிடையாது. நீ கையை கட்டிக்கிட்டு நிப்ப சபையில, கையில செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்ப. சர்ச்சுக்குள்ள பாட்டு பாடுற நேரம், ஆராதிக்கிற நேரம் பைபிள் வாசிப்ப. உங்க மண்டையில கொட்ட. சர்ச்சில் ஆராதிக்கிற நேரம் பைபிளை வாசிக்கிறது, அதெல்லாம் என்ன பழக்கம்னே சிலருக்கு தெரியல. ஆராத நேரம் ஆராதிக்கணும், பாடுற நேரம் பாடணும், துதிக்கிற நேரம் துதிக்கணும், ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும், பைபிள் எடுக்கிற நேரம் பைபிள் எடுக்கணும், நோட்ஸ் எழுதணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்க 3 மணி நேரத்துக்கு மேல இங்க உட்காடுறீங்க, கரெக்டா? அதுவே பலருக்கு முடிய மாட்டேங்குது. அம்மா எவ்வளவு நேரம் உட்கார வைக்கான்னு. நீங்க நின்னுங்க, இங்க வாங்க வாங்க வாங்க, யார் வாரா வாங்க, நான் உங்களுக்கு இந்த இடம் தரேன், நின்னு பாருங்க,
நல்லா இருக்கும். ரொம்ப இன்பமான இடம் இது. ஆர் யூ ரெடி டு கம்? சங்கீதம் 106:22. தங்கள் இரட்சகரான தேவனை என்ன செஞ்சார்களாம்? மறந்தார்கள். கூப்பிடுறதே கிடையாது. சர்ச்சில் வாயத்தர பாதி பேர் பாட்டு பாடுற நேரம் அமைதியா இருக்கீங்களா? மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். யூதாவே, நீ துதிக்கிற ஆளு, உனக்கு அறுப்பு காலம் வேணும்னா வாய தர. மறந்து போய் வாய திறக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, பாட்டு பாடுறது இல்லை, உயர்த்துறது இல்லை, கையை உயர்த்துறது இல்லை, அசைக்கிறது இல்லை, ஸ்டைலு மறந்து போனா. சங்கீதம் 119, 164 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு நாளைக்கு நான் 7 முறை துதிக்கிறேன். எத்தனை முறையா? ஐயோ போங்க, ஒரு தடவை எங்க நாங்க துதிக்கிறோம். தானியேல் 3 மணி நேரம் 3 நாள் 3 நேரம் எருசலேமை பார்த்து பலகணி வழியா ஜெபிச்சாராம். தாவீது, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளையில் 7 தடவை துதிக்கிறேன். சங்கீதம் 50:14 பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை செலுத்துங்க செலுத்துங்க. ஆதியாகமம் 4:4 வேதம் சொல்லுகிறது, ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் கொழுமையானவர்களின் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேலை அவன் காணிக்கையின் கர்த்தர் அங்கீகரித்தார். எதனால அவன் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார்? அவன் ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலை எப்படி ஏற்றுக்கொண்டார்? எபிரேயர் 11:4 பாருங்களேன். வாசி, ஹீப்ரூ சாப்டர் 11:4. எதனால ஆண்டவர் பலி செலுத்துறது, ஸ்தோத்திரம் பண்றது, மகிமைப்படுத்துறது ஏன் ஆபேலை கர்த்தர் அங்கீகரிச்சார்? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். என்ன பலி? மேன்மையான பலி. அண்டர்லைன் பண்ணுங்க, மேன்மையான பலி. மேன்மையான பலி. உலகத்துக்கு பாருங்க, நல்ல அப்படி செலக்டிவா பெரிய இதா கணம் பண்றோம். கர்த்தருக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு நீங்க எப்படி கர்த்தர் ஆராதிக்கிறீங்க, ஆராதனை செலுத்துறீங்க, அதுதான் முக்கியம். ஆதியாகமம் 8:20-21 நோவா பலி செலுத்துறான், ஸ்தோத்திரம் பண்றான் பாருங்க. இப்போ அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையா எடுத்துக்கொண்டாராம். எப்படி வாசனையா? அப்போ அப்படியே பலிபீடத்தில் பலி செலுத்தும் போது வாசம் அடிக்குமா? கரியை சுட்டா இப்படி வாசம் அடிக்குமா? நாத்தம் வருமா? சொல்லுங்க. ஆனா கர்த்தர் எப்படி வாசனையா எடுத்துக்கிட்டாராம்? சுகந்த வாசனையா எடுத்துக்கொண்டாராம். 2 நாளாகமம் 7:12 பாருங்களேன். 2 நாளாகமம் 7:12 பாருங்கப்பா. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன்னும் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஆலயத்தை கர்த்தர் எதுக்கு தெரிஞ்சு கொண்டாரா? பலியிடும் ஆலயமாக தெரிஞ்சு கொண்டார். சுகந்த வாசனையா கர்த்தர் நீங்க செலுத்துறதெல்லாம் பலி. இந்த ஆலயமே தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கமே பலி செலுத்துறதுக்கு. அதை கர்த்தர் சுகந்த வாசனையா எடுத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 14:4 வாசித்து பாருங்க. எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சம் வெறுமையா இருக்கும், காளைகளின் பலத்தினால மிகுந்த வரத்து உண்டு. காலை பலி செலுத்த வரத்து, ஆசீர்வாதம், அறுவடை வந்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு பலி செலுத்திக்கிட்டே இருக்கீங்களோ வரத்து, அறுவடை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்க துதிக்க ஸ்தோத்திரம் செலுத்த உயர்த்த மேன்மையான பலியை சுகந்த வாசனையா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள பிசினஸ் ஆசீர்வதிப்பார், வேலை ஆசீர்வதிப்பார், சபை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். வரத்து. அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 13:15 என்னது? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் ஸ்தோத்திர பலி. ஓசியா 14:2 என்ன போட்டிருக்கு? அதை வாசிச்சேன், அதை விட்டுட்டேன் பாருங்க. ஓசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். காளைகளின் பலத்தினால தான் வரத்து. உதடுகளின் காளை. நீங்க ஸ்தோத்திரம் பண்றது, பிரைஸ் பண்றது, மேன்மையான பலி செலுத்த வரத்து, அறுப்பு, உதடுகளின் காளை. இங்க வேதம் சொல்லுகிறது உதடுகளின், எபிரேயர் 13:15 சொல்லுகிறது உதடுகளின் கனி. சங்கீதம் 140:3 பாருங்க.
சர்ப்பத்தை போல தங்கள் நாவை குறுமையாக்குகிறார்கள். அவர்கள் உதடிலின் கீழ் விரியனின் விஷப்பாம்பு இருக்கிறதா. ரோமர் 3:11 அதே சொல்லுகிறது. பாம்பின் விஷம் உதடின் கீழே இருக்கான். பகை உதட்டு கீழே என்ன இருக்கணும்? உதடுகளின் கனி, துதி இருக்கணும், பலி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், ஆண்டவரை உயர்த்துறது இருக்கணும், விஷம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மிருகத்துக்கு மட்டும்தான் 2 நாக்கு இருக்கு. பாம்புக்கு 2 நாக்கு இருக்கா? விஷமா பேசக்கூடாது. சில ஆளை ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுறது. ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு குத்துற மாதிரி பேசுறது, ஹர்ட் பண்ற மாதிரி, அழ வைக்கிற மாதிரி சில ஆள்லாம் பேசும். பார்த்துருக்கீங்களா? பேசக்கூடாது. விஷம் உதடில் கீழே என்ன இருக்கான்? விஷம், பகை. எசேக்கியேல் 35:5 பாருங்க. நீ பழைய பகையை வைத்து அப்படின்னு இருக்கு. பழசெல்லாம் வச்சுட்டு ஹல்லேலூயா, வாயில விஷம், பகையை வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா. பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு துதிக்காதீங்க, ஃப்ரீ பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 92:15 வேகமா முடிக்கிறேன். சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய். துதிக்கிறவர்கள் முதிர் வயது வரைக்கும், முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம்பா. எரேமியா 17:7-8 மட்டும் வாசிச்சா வேகமா முடிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான. என்ன வந்தாலும் அவன் எப்படி கொடுப்பான்? கனி கொடுப்பான். கனி கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உதடுகளின் காலை, உதடுகளின் கனி. பலி செலுத்துறதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறார். யூதாவே, நீ துதிக்க பிறந்தவன், துதிக்கிறவனுக்கு தான் அறுப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.